திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருமலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம சேட் கொடுத்தோம்ல, அந்த சேட்டில் அட்டவணையில் உள்ள ஒவ்வொரு ஆசனமாக அதன் செய்முறை, அதற்கான பலன்கள் ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். அதில் அடுத்த ஒரு ஆசனமாக பார்க்க போகிறது சர்வாங்காசனம். சர்வாங்காசனம் விபரீத கரணியை கொஞ்ச நாள் செய்த பின்புதான் சர்வாங்காசனம் செய்ய முடியும். விபரீத கரணி நிலையில் இருந்து கொண்டு இரு கைகளையும் மேலே அழுத்தி நெஞ்சு நாடியில் தொடும்படி உடலை உயர்த்தி கைகளை முதுகில் தாங்கி நிற்கும்படி, அதாவது எல் உருவில் நிற்கவும். சாதாரண மூச்சு நிலை. கால்களின் பெருவிரல் இரு கண்களையும் அரை குறையாக ஆசன நிலையில் பார்க்கவும். கால்களை விரைப்பாய் வைக்காமல் சாதாரண நிலையில் நிற்க வேண்டும். ஒரு முறைக்கு 2 நிமிடமாக 3 முதல் 4 முறை செய்யலாம். விபரீத கரணியை கொஞ்ச நாள் செய்த பின்புதான் சர்வாங்காசனம் செய்ய முடியும். விபரீத கரணி நிலையில் இருந்து கொண்டு இரு கைகளையும் மேலே அழுத்தி நெஞ்சு நாடியில் தொடும்படி உடலை உயர்த்தி கைகளை முதுகில் தாங்கும்படி எல் உருவில் நிற்கவும். சாதாரண மூச்சு நிலை. கால்களின் பெருவிரலை இரு கண்களையும் அரைகுறையான ஆசனத்தில் நின்று பார்க்கவும். கால்களை விரைப்பாக வைக்காமல் இருக்கும்படி நிற்க வேண்டும். ஒரு முறைக்கு 2 நிமிடம் முதல் 3 முதல் 4 முறை செய்யலாம். இதற்கான பலன்கள்: உடலில் உள்ள அத்தனை அங்கங்களும் பலம் கிடைப்பதனால் சர்வாங்காசனம் என்ற பெயர் பெற்றது. முதுமையை போக்கும். தைராய்டு கிளாண்டு நன்கு வேலை செய்யும். ஞாபக சக்தி குறைவு, தொந்தி, மலச்சிக்கல், கல்லீரல் கேடு, கண் பார்வை மங்கல், நாடி மண்டலம் பலக்குறைவு நீங்கும். பெண்களின் கர்ப்பப்பை நோய் வராமல் காக்கும். சுக்கிலம் பலப்படும். கெட்ட கனவுகள் நீக்கப்பட்டு நன்றாக தூக்கம் வரும். தைராய்டு, பாரத தைராய்டு முதலிய இடங்களில் தேங்கி நிற்கும் இரத்த நாடி நரம்புகள் மூலம் மேலும் ஏற்றி மறுபடியும் கீழே இறங்கும் சக்தியை இந்த வாசனத்திற்கு உண்டு. இதனால் இரத்த நாளங்கள் சுத்த இரத்தம் கிடைத்து சுக வாழ்வு பெறும். இதுதான் சர்வாங்காசனத்தோட ஆசனம் செய்முறை விளக்கமும் அதற்கான பலன்களும். மீண்டும் அடுத்த ஆசனத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.